6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 3 பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் சம் பார்ப்போம். அதாவது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெஷர்மெண்ட்ஸ் எதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னோன் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இல்லையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஹைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஏரியா. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம், உயரம், பரப்பளவு. ஸோ அந்த பேஸ்ன்றது முதல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி 90 டிகிரின்னு இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோணம் முக்கோணம். ஸோ இது பேஸ்ன்னு வச்சிங்கன்னா இது ஹைட்டு, பி ஃபார் பேஸ், அடிப்பக்கத்தை பின்னு வச்சுக்கலாம், ஹைட்டு உயரத்தை ஹெச்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா b உடைய வேல்யூ 20, h உடைய வேல்யூ 40, ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி ரைட் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத்தால எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ½ இன்டூ b உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20, h உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40. இப்போது நம்ம கேன்சல் பண்ணணும். 2 20 ஒன்று 2வையும் 20யும் கேன்சல் பண்ணலாம், அல்லது 2வையும் 40யும் கேன்சல் பண்ணலாம். ஒரு தடவை 2 அடிச்சுட்டு ரெண்டுத்தையுமே மேலே அடிக்கக்கூடாது. நியூமரேட்டர் ஒரு தடவைனா டினாமினேட்டர் ஒரு தடவை, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நான் எதை கேன்சல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2, 2 10s are 20. எப்போவுமே டினாமினேட்டர் கீழே பகுதியில் 1 வந்துருச்சுன்னா டிவிஷன் ஓவர்னு அர்த்தம். ஸோ அப்போ 1/1 is 1, அப்போ அதை விட்டுடலாம். ஸோ 10ஐயும் 40யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். இது ஏரியா இல்லைங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, ஹெச் கேட்குறாங்க, ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20. முதல்ல என்ன அளவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ½ × b × h, அந்த லைனுக்கு கீழே அப்படியே அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க, இஸ் ஈக்குவல் டு 20. என்னென்ன மதிப்பு தெரியுமோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ ½ × b உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5, h தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கேன்சல் பண்ண முடியலன்னாலும் சரி, இந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்க. ஹெச்சை அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச்சை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போங்க. அப்படி ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனுங்களா? ஸோ அப்போ ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல், தலைகீழாக வரும். ஸோ அப்போ என்ன மட்டும் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20, 1/2ன்றது அடுத்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5ன்னா என்ன அர்த்தம்னா 5/1ன்னு அர்த்தம். அப்போ அது அடுத்த பக்கம் போகும்போது என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஸோ 1ன்றது வந்துருச்சுன்னா இந்த இடத்துல டிவிஷன் கான்செப்ட் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 1s are 5, 5 4s are 20. எப்பவுமே கேன்சல் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே டேபிள் போகிற மாதிரி பண்ணும். இந்த இடத்துல 5 டேபிள் அடிக்கிறது, இந்த இடத்துல 4 டேபிள் யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் மேலே கீழேன்னா ரெண்டுமே ஒரே நம்பரில் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் டினாமினேட்டர் 1 வந்துட்டதுனால லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 × 2, 2 × 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 1ன்றது நெக்லிஜிபிள். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 2s are 8. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட். ஏரியானா மட்டும்தான் ஸ்கொயர் வரும். வெறும்னா HB எல்லாம் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் வராது. ஜஸ்ட் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ, தட் இஸ் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ அதுலேயே லாஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி கேட்குறாங்க, ஹெச்சும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ போன சம் போட்ட அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை எடுத்து எழுதாதீங்க, என்ன வேல்யூவோ அதை எடுத்து எழுதுங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? ஸோ அப்போ ½ × b × h இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ ½ × b தெரியாது, ஹெச்சுடைய வேல்யூ என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க, இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ நம்ம இங்கே 2 12 கேன்சலே ஆனாலும் என்ன பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா கேன்சல் பண்ணலாம். ஸோ பியை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. முதல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்கள எடுத்து போட்டுருங்க. இந்த 1/2ன்றது ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா 2/1. இந்த 12ன்றது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 12/1. ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா 1/12. இப்போ இந்த 12ம் 2வும் கேன்சல் பண்ணலாம், அல்லது 12ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணலாம். எப்பவுமே கேன்சல் பண்ணும்போது பெரிய டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா கால்குலேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 1s are 12, 12 2s are 24. ஓகேங்களா? ஸோ அப்போ b இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4. கீழே 1 மேலே வந்ததுன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள். யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஏரியான்னு இருந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் போடணும். ஏரியா இல்லாமல் வேறு எதை கொடுத்தாலுமே வெறும்னு அந்த வேல்யூவை மட்டும், யூனிட்டை மட்டும் எடுத்து எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.